ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி என்ன நம்ம ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. அடுப்பு பக்கமே போத்த வேலை 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க வரையிலே பசிக்குது அம்மான்னு தான் வருவாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றதுக்கு இடையில் நம்ம அந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஸ்நாக்ஸு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டுக்கடலை தாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பொட்டுக்கடலையை ஒரு கப் எடுத்துக்கிறோங்க. இதுக்கு மெஷர்மெண்ட்டுனா நம்ம எந்த கப்பில் எவ்வளோ பொட்டுக்கடலை எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம அதுக்கு நாட்டு சர்க்கரை எடுக்கணும். இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை ஒரு கப்பு. நம்ம எந்த அளவில் நம்ம பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே அளவில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. சீனி சேர்த்துக்க வேணாம். பாதாம் ஒரு 10 பாதாம் சேர்த்துக்குங்க. ஏலக்காய் 2. இதையும் நம்ம மிக்சியில் நல்லா பொடி பண்ணிட்டு வரலாம். இப்போ நைஸாக அரைச்சாச்சு. இதையும் நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துக்க வேண்டியதான். இது கூட பால் பவுட்ரு இருக்குல்ல, அது ஒரு 10 ரூபா பாக்கெட்டில் அது ஒரு டேபிள் ஸ்பூன் வரும், ஒரு பாக்கெட் போதும். அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சேர்த்தது பூரா ஹெல்த்தியான பொருள் தான் சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டே வளர்கிற பசங்களுக்கு கொடுத்து வருவோம் அப்போவே. இது கூட காய வச்ச பாலை ஆற வச்சு சேர்த்துக்குங்க. திக்காக தண்ணி ஊற்றாமல் 2 டேபிள் ஸ்பூன், ரொம்பலாம் வேணாம். நாட்டு சர்க்கரையை சேர்ந்துருக்கிறனால நம்ம கலக்கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே அது தண்ணி விடும். ஸோ அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அந்த தண்ணியே போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இது கூட மில்க் மேடு இருந்தால் ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை உடலுக்கு தேவையான புரதச்சத்து, நார்ச்சத்து, புரோட்டீன் சத்துலாம் நிறைய இருக்குங்க. இந்த லட்டை நம்ம பிடிச்சி 1 வாரம் வேணாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு 2 பீஸாக நீங்கள் எடுத்து நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் வச்சு கொடுத்து விடலாம். ஸ்கூல் விட்டு வந்து கொடுக்கலாம். ஓகே. ரொம்ப மெலிஞ்சு குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஒல்லியாக தின்னாக இருக்குங்கள்ல, அந்த குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. முகமெல்லாம் வெளரி போய் ரத்தமே இல்லாமல் இருக்குங்கள்ல, அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அது இல்லாமல் நாட்டு சர்க்கரையிலையும் சும்மா இல்லைங்க, அதில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. இரும்பு சத்தில் நிறையா இருக்குது. 2மே ஒன்று சேர்றப்போ நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம என்ன ஷேப்பில் வேணுமான்னு உருண்டை வேணாலும் உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ஷேப்பும் நம்ம இஷ்டப்படி பண்ணிக்கலாம். லைட்டாக நெய்யை கையில் தடவிக்கிறங்க. அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், கையிலையும் ஒட்டாமல் இருக்கும். அவ்வளோதாங்க. இவ்வளோ அழகான ஹெல்த்தியான ஃபுட்டையெல்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு வாரம் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். பொட்டுக்கலையில் இதே மாதிரி நிறைய ரெசிபி இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு நான் நல்லா ஹெல்த்தியாக இதை விட இன்னும் ஹெல்த்தியானது நிறையா ஆட் பண்ணி நான் செஞ்சு காட்டுறேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.